நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பார் நெருக்கடி. அவங்க மியூசிக் கம்ப்ளீட் பண்றதுக்குலாம் நான் பூந்துட்டேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 1 2 3 கோ. நல்லா கை தட்டி, நல்லா கைகளை தட்டி. நல்லா பாடணும் சத்தமா. பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே துணையாய் வருவார் உதவி செய்வார் உதவி செய்வார் கைவிடார் கைவிடார் இயேசு கைவிடார் கைவிடார் பாதுகாப்பார் நெருக்கடியில். பாடுங்க. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா பாடணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீங்க? அன்பை வா மட்டும் சத்தமா பாடுறீங்க. இந்த பாட்டெல்லாம் நல்லா சத்தமா ஆண்டவரேன்னு பாடணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீர்கள்? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது போதாது, இன்னும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் எழும்பிட்டாங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான் உங்க கதை. சரி, பெண்கள்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 1 2 3 கோ. பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே துணையாய் வருவார் உதவி செய்வார் துணையாய் வருவார் உதவி செய்வார் கைவிடார் கைவிடார் இயேசு கைவிடார் கைவிடார் பாதுகாப்பார் நெருக்கடியில். துதிவழி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். துதிவழி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நான் செய்த நற்கிரிகளை மறவாமல் நினைக்கின்றார். நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். கைவிடார் கைவிடார் இயேசு கைவிடார் கைவிடார் பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நன்றி ஐயா நன்றி ஐயா. கைவிடார் இயேசு கைவிடார் பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே துணையாய் வருவார் உதவி செய்வார் துணையாய் வருவார் உதவி செய்வார் கைவிடார் கைவிடார். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், மனம் எழுப்புதல் நாம் காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடார் 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 இயேசு கைவிடார் கைவிடார் இயேசு கைவிடார் கைவிடார் இயேசு கைவிடார். நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. கைவிடார்
இயேசு கைவிடார், கைவிடார், இயேசு கைவிடார், கைவிடார், இயேசு கைவிடார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், துணையாய் வருவார். கைவிடார், கைவிடார், இயேசு கைவிடார், கைவிடார். அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார், துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார், நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, சொல்லுங்க நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாப்பார் நெருக்கடியில் துணையாய் வருவார், துணையாய் வருவார். கைவிடார் இயேசு. இதயம் இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். உனக்கும் எனக்கும் இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நன்றி ஐயா, திருமாக்காசே ஜீசஸ். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாப்பின் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பால் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 இயேசு கைவிடார். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம், நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கைவிடார், 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 கைவிடார். மூன்றாவது கவி. மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். சொல்லுங்கள், மகிழ்ச்சியில் நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடார், கைவிடார். கரங்களை தட்டி கண்களை மூடி சொல்லுங்க, கைவிடார், கைவிடார், இயேசு கைவிடார். கண்களை மூடி கரங்களை தட்டி கைவிடார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. Thank you Jesus. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கைவிடார், 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 இயேசு
கரமாக தட்டி come on somebody praise him. Oh we praise, we praise, we praise. Praise the living God, praise the living God, praise omnipotent God, praise omniscient God, praise omnipresent God, praise the King of David, the King of David, yes, the Lord of Lords, the King of Elijah, the King of Manasseh, the King of the universe, the King of Kings, the Lord of Lords, Jehovah Jireh, Jehovah Shammah, Jehovah Nissi, Yehovah Rapha, Yehovah Nissi, Yehovah Devan, Yesu Christu, கைவிடாதவர், மன உருக்கமுடையவர், மன இரக்கமுடையவர், ஆறுதல் தருகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், வற்றாத நீரூற்றாய் இருக்கிறவர், நம்மோடு இருந்து வழிநடத்துகிறவர், கோணலை செவ்வையாய் மாற்றுகிறவர், எரிகோ விளை செய்கிறவர், நம்மை வாழ வைப்பவருக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி கனப்படுத்துவோம். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, கோய் பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், கைவிடீர், கைவிடீர், கைவிடார், கைவிடார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாத்தின் நெருக்கடியில் பதில் தந்தீர் ஆபத்திலே, பாதுகாத்தின் நெருக்கடியில் பதில் தந்தீரே ஆபத்திலே, துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், 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 உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், துணையாய் வந்தீர், உதவி செய்தீர், கைவிடார், கைவிடார். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், கைவிடார், 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 இயேசு கைவிடார். Glory, glory, மகிமை, மகிமை, சத்தமா சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, glory. கர்த்தர் நல்லவர், எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ரீதம் அப்படியே வச்சுங்க. யோவானின் சுவிசேஷம் 11-10 அதிகாரத்திலிருந்து வேதத்திலே சுருக்கமாய் தேவ செய்தியை கண்டு நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த நற்கரணைக்கு சென்று தேவனுக்கு ஏற்ப காரியங்களை செய்து நாம் விடைபெற போகிறோம். எடுத்துக்கொண்டீர்களா? God is good all the time. Amen. John chapter 10. யோவான் 10 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ
ஆடுகளின் மெய்ப்பனா இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு துறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஆனால் நாமோ அந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? 7ஆம் வசனம், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாயிராதனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறானாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்கு அவன் கவலைப்படான். நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்திலே அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னேன். மெய்ப்பனும் ஆடுகளும் ஓநாய்களும் காணப்படும் இந்த உலகிலே, இந்த புவியிலே நீங்கள் பிரதான மெய்ப்பராக வரப்போகிறவர் என்பதை அறிந்து உணர்ந்து நாங்கள் ஜீவிக்க வாழ கிருபை தாரும், பலன் தாரும், ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், எங்களை கைவிடாத கர்த்தர் நீர். உம்மை நம்பி இருக்கிறோம். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், மூப்பர்கள், பேராயர்கள், பிஷப்மார்கள், 5 ஊழியர்களை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உமக்கு ஆடுகளாக இருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு, ஒரு பாதத்தை முத்தமிட்டு உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து மகிழ்கிறோம். உமக்கே புகழ், உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். எங்களோடு பேச வழி நடத்தும் இயேசு நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள வல்ல நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்வோம். உட்கார்ந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாய். இன்றைய செய்தியின் தலைப்பு shepherd sheep and wolf. மெய்ப்பன் ஆடுகள் ஓநாய்கள். ஆங்கிலத்தில் ஷீப்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஷீப் தான். ஸோ ஷீப் தமிழில் ஆடு, ஆடுகள். மெய்ப்பன் ஆடுகள் ஓநாய்கள் என்ற தலைப்பில் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள், பல பெயர்கள் உண்டு. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆடுகள் என்று சொன்னாலே நம்ம நினைப்போம், நம்மை நினைத்துக்கொள்ளும் நம் நாடுகள், நாங்கள் எல்லாரும் உடைய மந்தை ஆடுகள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். We all under the great shepherd. நமக்கு ஒரு ஷெப்பர்ட், நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அதனால தாவீது சொல்கிறான் சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான். தாழ்ச்சியரை அவன் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் கொண்டு போய் விடுகிறான். ஆத்மா தேற்றன்படி நாமத்தினுடைய நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாவுக்கு பயப்படேன். தேவன் என்னோடு கூட இருக்கிற இந்த கோலம், இந்த தடியம் என்னை தேற்றும். என் சத்ரு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தாங்குவேன். ஜீவனுள்ள நாள நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் அடையும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மந்தை. இந்த ஆடுகள் மந்தைகளாக இருக்கிறது. எல்லா மந்தைகளும் சேர்ந்த பின்புதான் ஆண்டவர் பெரிய அருள்மலையை பொழிவார், அபிஷேகத்தை பொழிவார். Genesis chapter 29 ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மந்தைகள் வருகிறது, 3 மந்தைகள். இந்த மந்தைகள் எல்லா மந்தைகளும் வந்த பிறகுதான் கிணற்றினுடைய கல் எடுக்கப்படும், தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று யாக்கோபினிடத்திலே மேய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள். யாக்கோப்பு காத்து கொண்டு இருக்கிறான் ரேச்சலுக்காக, ராகேலுக்காக சொல்லப்படுகிற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதோ ராகேல் வருவதற்கு முன்பதாக இது எல்லாம் கல்லுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றால் மந்தைகள் எல்லாம் வர வேண்டும். அப்படின்னா எல்லா சபைகளும் ஒன்றாக கூட வேண்டும், சபையின் பிள்ளைகள் கூட வேண்டும். ஆகவே வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பர், அவருடைய ஆடுகளுக்கு சில ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்கும் சில ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் சொல்ல இந்த ஆலோசனைகளை கவனமாய் கேட்டு இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை விடைபெறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவர் நம்முடைய ஷெப்பர்டாக இருந்தால், அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருந்தால், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் மெய்ப்பனாய் இருக்க நான் தாழ்ச்சி அடைய, என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் என்ற பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன்னுடைய கோலம் தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்கிறான், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருந்தால் நான் எதற்கு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் நான் ஒரு ஆட்டிடையன், நான் ராஜா தான், உண்மைதான். நான் யூதா கோத்திரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, உண்மைதான். நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, உண்மைதான். நான் இதோ ஆட்டிடையனாக இருந்த என்னை ராஜாவாக ஆண்டவர் ஆக்கினதற்கு காரணம், இதோ ஆடுகளுக்கு நான் மெய்ப்பனாக இருந்தேன், ஆட்டிடையனாக இருந்தேன், ஆடுகளை பாதுகாத்தேன். சிங்கம் வந்தது, சிங்கத்தோடு போராடி சிங்கத்தின் வாயை கிழித்தேன். கரடி வந்தது, கரடியிடத்திலே போராடி என் ஜீவனையும் பாராமேன், ஆடுகளை காத்தேன். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் எனக்கு குறைவிருக்காது. அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் அவருடைய ஆடு என்ற அந்த புத்துணர்வு அவனுக்கு இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? பாருங்க, அவனுக்குள்ள இருந்த எண்ணம் என்ன? ஆடுகளுக்காக எதையும் செய்யக்கூடியவனாக இருந்தான் தாவீது. எத்தனை பேர் ஆடு வளர்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் மாடை வளர்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் எருமை மாட்டை வளர்த்திருக்கிறீங்க? ஒருவேளை நம்மளுக்கு அதை வளர்க்கல, ஓகேயா? சோ தேவனுடைய எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, இதோ ஆடுகளை மேய்த்தான் தாவீது. நான் வளர்த்திருக்கேன், எங்க அம்மா வளர்த்திருக்காங்க, ஆடுகள் பராமரித்தது, ஆடுகள் செய்தது எல்லாம் தெரியும். ஆடுகள், இந்த ஆடுகளை பராமரிக்கிற இது அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல். சமீபத்தில் ஒரு ஆடை தூக்கி மேலே போட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தேன், பார்த்தீங்களா? ஆடை தூக்கி மேலே தோல் மேலே வைத்து, இப்போ நான் நாளைக்கு போட்டு விடுறேன் டிபியில் பாருங்க. ஸோ செம்ம போஸ் அது. ஹல்லேலூயா. ஸோ ஆடுகள் எனக்கு ரொம்ப பிரியம். அந்த மாதிரி ஆடுகள் மேல் பிரியம் உள்ளவர் கர்த்தர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள. அப்ப ஆண்டவர் இங்க தாவீது தன்னுடைய உயிரையும் பார்க்காமல் ஆடுகளுக்காக, அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட பாஸ்டர் தான் வேணும் நம்மளுக்கு. சபைகளை வைத்து நடத்துகிற பாஸ்டர்கள் மக்களுக்காக உயிரை கொடுக்கிற பாஸ்டரா இருக்கணும். விசுவாசிகளுக்காக உயிரை கொடுக்கிற பாஸ்டர். உயிரை வாங்கும் விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அது எனக்கு தெரியாது. உயிரை கொடுக்கும் விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஊழியக்காரன் உயிரை கொடுக்கிற ஊழியக்காரனா இருக்கணும். சபைக்காக, சபை மக்களுக்காக உயிரை கொடுக்கிற ஊழியக்காரர்கள வேண்டும். அப்பதான் எழுப்புதல் வரும். உயிரை கொடுக்கிற ஊழியக்காரன் உயிரை கொடுக்க போறன்னு வந்தாதான் கர்த்தர் வாழ வைப்பார். ஊழிய பாதையில நான் வாழணும்னு வருகிறவனை கர்த்தர் சாவடிப்பார். ஊழிய பாதையில வாழணும், நானும் ஒரு பாஸ்டர் மாதிரி வரணும், பாஸ்டர் மாதிரி மெர்சிடிஸ் வாங்கணும், பாஸ்டர் மாதிரி ஒரு கட்டடம் வாங்கணும், பாஸ்டர் மாதிரி இதெல்லாம் செய்யணும், எனக்கு நல்ல சொகுசு 4 பேர் என்னைய பார்த்து ஊழியக்காரன்னு சொல்லணும், ரெவரன்னு சொல்லணும், என்னை டாக்டர்னு சொல்லணும், என்னை பாஸ்டர்னு சொல்லணும், என்னை பிஷப்னு சொல்லணும் அப்படின்னு வந்தா ஏமாளி, நீ கோமாளியா போயிடுவ. ஏனென்றால் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் சிலுவையை சுமந்து என் பின்னே வான்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிறவர் ஆண்டவர் சொல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அப்ப தாவீது ஆடுகளுக்காக, ஆடுகள் பிராணிகள் அவைகளுக்காகவே உயிரை கொடுத்து பணயம் வைத்து கரடியோடும் சிங்கத்தோடும் போராடுகிறான். அடிமை பெண்ணெல்லாம் போய், ஆனா தாவீது செய்தது உண்மை. விளங்குதா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? அதெல்லாம் சும்மா டூப்ளிகேட் சொல்றீங்க பாஸ்டர் வில்லியம். பாரு, அடிமை பெண் பார்த்துறீங்களா? சிங்கம் கடைசியா பயங்கர ஃபைட்டு பார்த்தீங்களா இல்லையா? செம்ம ஃபைட். சரி கவனிங்க, அதெல்லாம் சும்மா. ஆனா உண்மையா தாவீது ஃபைட், அவன் சண்டை போடுறான். தாவீது எதுக்கு? ஆடுகளுக்காக. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷனுக்கு தான் ஜனங்களை கொடுக்கணும், இந்த மனுஷனுக்கு தான் இந்த ஊரை கொடுக்கணும், இந்த மனுஷனுக்கு தான் இந்த தேசத்தை கொடுக்கணும். இவன் உள்ளம் கர்த்தரை தேடுகிறது, இவன் எதையும் செய்வான்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டுங்களேன், சொல்லுங்கள் ஹல்லேலூயா. உயிரை கொடுக்கிற அரசியல்வாதிகள் தேவை. மலேசியாவில் எங்கே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, பண்ணுங்க, லைஃபா பண்ணுங்க, ஃபுல்லா பண்ணுங்க லைஃபா. உயிரை வாங்குற அரசியல்வாதிகள் எதுக்கு உயிரை வாங்குறானுங்க?
இன்னைக்கு சிங்கப்பூர்ல போய் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள். வெக்கம் இல்ல அரசியல்வாதிகளுக்கு. ஏன் வெக்கம் இல்ல? மலேசியாவில் இருக்கிற ஜனங்கள் கஷ்டப்பட்டு போறாங்க. லட்சக்கணக்கில் சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு வெக்கம் பாருங்க. எல்லாம் இருக்கிறது. செம்பனையா, ஈயமா, தொழிற்சாலையா, ரப்பரா, மக்கள் சக்தியா, மக்களுடைய பலனா, வயல் நிலமா, எண்ணெயா, எல்லாம் இருந்த போதிலும் மக்கள் வாழ முடியல. மக்கள் ஓடுறாங்க மற்ற நாட்டுக்கு. அங்க சம்பாதித்து தான் நம்ம வர முடியும்னு சொல்லி அங்க போய் சம்பாதிக்கணும். அங்க மாட்டிக்கொண்டு அங்க தவித்து கொண்டு இருக்கிறாங்க மக்கள். மலேசியாவில் இருக்கிற தலைவர்களுக்கு வெட்கம் இல்லை. மலேசியாவுக்கு அரசியல்வாதிகள் வெட்கம் இல்லை. அவ்வளவு ஜனங்க போறாங்க. அந்த நாடு கேவலமாய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். மலேசியாவில் எல்லாம் எங்களை நம்பி தானே வராங்க. பந்தா சிங்கப்பூர்ல இருக்கிற பாசர்கள் பந்தா. சிங்கப்பூர்ல இருக்கிற பாசர்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? மலேசியாக்காரங்களே லோவா பார்க்கறது. ஏன்னா எல்லாம் நம்மளே இவ்வளவு லோவா பார்த்தாங்கன்னா அப்புறம் இந்தியால இருந்து வரதெல்லாம் என்ன பார்ப்பாங்க? அப்புறம் என்னது? அண்டவல் தான். நம்மளே லோவா பார்த்தா எப்படின்னா எல்லாம் அங்க வந்து தானே பொழைச்சிட்டு போறீங்க, நாங்க உங்களை வாழ வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஊழியக்காரர் இருக்காங்க. விசுவாசிகள் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. மலேசியா பாருங்க, ஒரு 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 கரிசனை இல்லை. மலேசியாவில் நம்ம நாட்டில் இல்லாத என்ன இருக்கு? நம்ம நாட்டில் இல்லாத வளங்கள், தளங்கள், செழிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரலையும் சிங்கப்பூர் வித்து போட்டு எல்லாத்தையும் வித்து போட்டு இந்த நாடே இப்படிப்பட்ட நிலைமை. எல்லாம் கஷ்டப்படுறாங்க. மலாய்க்காரர்களோ, சீனர்களோ, இந்தியர்களோ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வாழ வேண்டியது. மலேசியாவில் நான் மட்டும் பிரதம மந்திரியா இருந்தா இன்னைக்கு மலேசியா எவ்வளவு செழிப்பா இருக்கும் தெரியுங்களா? எனக்கு இது வேணாம். எனக்கு வேண்டியது ஆண்டவருடைய ஊழியம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ஏன்னா இது மேலான ஊழியம். ஏனென்றால் இவர்கள் இந்த நாட்டுக்கு வேண்டிய நலனை செய்யலாம். நாமோ பரலோகத்திற்கு சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்காக பிள்ளைகளுக்காக நாம் செயல்படுகிறோம். பாருங்க, அந்த நாட்டின் மேல ஒரு அக்கறை இல்லை. இந்த நாட்டின் ஜனங்கள் மேல ஒரு பரிதபிக்கிற நிலைமை இல்லை. எல்லாம் கொள்ளை கொள்ளை கொள்ளை. ஓ மை காட்! இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் கலங்காமல் இருப்பாரா? நம்பிக்கை துரோகம். நம்பி நம்பி ஓட்ட போட்டு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். எல்லா நம்பிக்கை துரோகம். எவ்வளவு வேதனை! எவ்வளவு பேர் காலம் காலமா ஜெபிக்கிறாங்க, மன்றாடுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நல்ல சம்பளம் கொடுத்து அரசாங்கத்தில் நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் எல்லாருக்கும் வந்தா யாரு போக போறா? இது சிங்கப்பூருக்கு யாரு போக தேவையில்லையே. பாருங்க, அந்த உணர்வே இல்லாமல் வாழ்றார்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. எல்லா ஜனங்களும் ஆண்டவர் பார்க்கிறாரு. உயிரை கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? மக்களுக்காக உயிரை கொடுக்கிறவங்க, மக்களுக்காக உயிரை கொடுக்கிற நண்பர்கள். திருக்குறள் 778 சொல்லப்படுகிறது, இடுக்கண் வருங்கால் நகுக. இல்ல, திருக்குறள் 778 உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. தான் திருக்குறள். யோவான் 14:6 திருக்குறள் 778 உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் வந்தாரு. நம்ம சில்ட்ரன் பார்ட்டில டமார்னு சொல்லுவார், அவுந்து விழுந்துருச்சு. சுலுவார் விழுந்த உடனே, சாண்டா கிளாஸ் சொல்லுவார் விழுந்த உடனே ஸ்பீடா எடுத்து போட்டாரு. அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உடுக்கை இழந்தவன் கை போல. அப்படின்னா உடுப்பை இழந்த உடனே எடுக்கிறான். பாத்தீங்களா? உடனே எடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு நண்பனுக்கு ஒருத்தனுக்கு துன்பம் வந்தா உடனே போய் அதை கலைக்கிறவன் தான் நட்புன்னு சொல்றாரு. அதான் என் நட்பு. ஆனா இங்க எது உதறி விழுந்தாலும் பரவாயில்ல, எவனும் உதவி செய்யற மாதிரி இல்லை. எது காணாமல் போனாலும் பரவாயில்ல, யாரும் கை கொடுக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமையை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சபை இன்றைக்கு சபை, சபையில நமக்கு வேண்டியது என்ன? ஊழியர்கள், உயிரை கொடுக்கும் ஊழியர்கள். வேதம் சொல்லு, இயேசு சொல்லுகிறார், இந்த தாவீது உயிரை கொடுத்த ஆடுகளை காப்பாற்றினது போல இந்த உலகத்தை காப்பாற்ற தான் இயேசு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறார்? இயேசு நல்ல மெய்ப்பனாய் வந்தார்.
நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை தருகிறான். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன். கூலியால் அல்ல, வேலைக்கு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறான், நான் ஒப்பு கொடுத்தவன், நான் பிதாவினால் வந்தவன், நான் எப்படிப்பட்ட என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் என் ஜீவனையும் கொடுப்பேன். அப்ப ஆடுகள் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகள் என்ன செய்யணும்? ஆடுகள் என்ன செய்யணும்? ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும், உள்ளம் புறமும் மேய்ச்சலை கண்டடைவன். அப்படின்னா உள்ள இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவார். சர்ச்சை விட்டு வெளியே போய் நீ அடுத்த வாரம் வர்றதற்கு முன்ன வெளியே போனாலும் மேய்ச்சலை கண்டடைவ. நானே ஆடுகளுக்கு வாசல். உங்களுடைய கண்கள் மெய்ப்பன் மேல் இருக்கட்டும், இயேசுவின் மேல். உங்களுடைய இதயம் மெய்ப்பன் மேல் இருக்கட்டும், இயேசுவின் மேல். உங்களுடைய காதுகள் இயேசுவின் சத்தத்தை கேட்கட்டும். மனித சத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்கட்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்தான் நீதிபரர், இந்த உலகத்திலே அவர்தான் பொய்யுரையாதவர், இந்த உலகத்திலே அவர்தான் நீதி செய்கிறவர், இந்த உலகத்திலே அவர்தான் வழிகாட்டுகிறவர், இந்த உலகத்திலே அவர்தான் கை தூக்குகிறவர், இந்த உலகத்திலே அவர்தான் உதவி செய்கிறவர், இந்த உலகத்திலே அவர்தான் சகாயர், இந்த உலகத்திலே அவர்தான் உனக்காக எனக்காக இந்த உலக மக்களுக்காக பரிசுத்தமாயிருந்த தேவன் இந்த பூமியிலே தரிசனமாய் வந்து, அத்தரிசனமான தேவன் தரிசனமாய் வந்து உயிரை கொடுத்த உண்மையுள்ள சேனாதிபதியாகிய பிரதான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்திற்கு என் ஆடுகள் செவி கொடுக்கும். The sheep will follow me. Before the sheep, the shepherd. அப்பனா மெய்ப்பன் முன்னால போகிறார், ஆடுகள் அவர் பின்னால போகிறது. ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. ஆடுகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. ஆடுகள் மெய்ப்பன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்படின்னா சத்தம் ஆடுகள் மூலமா ஆடு வரும், ஆடுகளுடைய சத்தம் கேட்கப்படும். ஆடுகளுடைய கருத்துக்கள் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, ஆடுகளுடைய வழிநடத்தல் உங்களுக்குள் வந்துடக்கூடாது, ஆடுகளுடைய திட்டங்கள் உங்களுக்குள் வந்துவிடக்கூடாது. ஆடுகள் எல்லாம் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். மெய்ப்பனுடைய சத்தத்தை தான் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆடுகள் சத்தத்தை கேட்டீங்கன்னா ஆள் இல்லாம போயிருவீங்க. எங்க ஆடுகள் மெய்ப்பன் சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை அவர்கள் அறிவார்கள், அவர்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த மந்தைகள் ஆடுகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது முழு செவி. அப்படின்னா 100% you must hear the shepherd's voice, the shepherd Jesus. அப்ப இயேசு பிரதான மெய்ப்பர், நாங்கள் அண்டர் ஷெப்பர்ட். இப்ப நான் அண்டர் ஷெப்பர்ட், அப்படின்னா நான் மெய்ப்பர், இயேசு பிரதான மெய்ப்பர். 1 பேதுருல சொல்லப்படுகிறது, பிரதான மெய்ப்பர் வரும்போது அவர் உங்களுக்கு மகிமையின் கிரீடத்தை தந்திருவார். 3-4 வசனத்துல வாசிக்கலாம், பேதுரு 1:5 அதிகாரத்துல. அப்ப பிரதான மெய்ப்பர் வரும்போது அவர் நமக்கு கொடுப்பார். அவர் நமக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு வாடாத மகிமையின் கிரீடத்தை கொடுப்பார். அப்ப ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கணும், ஆடுகள் அவரை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் மெய்ப்பனை வைத்திருக்கிறார். எதற்கு ஆமென் சொல்வீர்கள்? ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், மெய்ப்பருடைய ஊழியம், ஊழியங்களிலே தீர்க்கதரிசன ஊழியம், ஊழியங்களிலே போதகர் ஊழியம் என்று வகையான வித்தியாசங்கள் உண்டு. ஆனா மெய்ப்பன் என்று சொல்லப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு பாசருடைய ஊழியக்காரனுடைய வழிநடத்தல காணப்படுகிற ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, ஆடினுடைய மந்தையா இருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம் இங்க, உங்களுடைய ஊழியங்கள் இங்க, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தாவீதின் கூடாரம் கேத்தட்ரியல்.
தாவீதின் கூடாரம் கத்தடை சொல்லும் போது நம்ம எல்லாம் தாவீதின் கூடாரத்தினுடைய கத்தடை, நம்ம ஒரு மெம்பர், நம்ம எல்லாம் இந்த சபையினுடைய மெம்பர். அப்ப நம்முடைய ஈடுபாடு வெளியில் இருக்கக்கூடாது. மந்தை இங்கே இருக்கிறது, மந்தையுடைய எண்ணங்கள் வெளியே, மந்தையுடைய ஆவல்கள் வெளியே, மந்தையுடைய ஏக்கங்கள் வெளியே, மந்தையுடைய எதிர்பார்ப்புகள் வெளியே இருக்கக்கூடாது. வெளியில் உள்ள ஊழியக்காரர்கிட்ட இருக்கவே கூடாது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாம் தாவீதின் கூடாரத்திலே தான் இருக்க வேண்டும். உங்களுடைய காணிக்கைகள் வெளியே போகக்கூடாது. உங்களுடைய காணிக்கைகள் தாவீதின் கூடாரத்திற்குள் தான் வர வேண்டும். உங்களுடைய ஊழியங்கள் வெளியில் இருக்கிற சபையின் ஊழியங்களாகிடக்கூடாது. உங்களுடைய ஊழியங்கள் தாவீதின் கூடார சபையின் ஊழியங்களிலே உள்ளவைகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய பணிகள், உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாம் இங்கு தான் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஆடுகள், நாம் கர்த்தருடைய ஆடுகள், கர்த்தரால் வைக்கப்பட்ட அந்த ஷெப்பர்ட், மெய்ப்பன் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. நன்றாக தெரிந்து, you must very understand, because this is the time of pandemic. This is the time that the world is going through something unexpected. The world, the church, the body of Christ is going through some difficulties and unexpected trial, plague, what shall I say, all kind of a tribulation. இந்த காலம் ஒவ்வொரு சபைகளும் பலனடைய வேண்டிய காலம். இந்த காலம் ஒவ்வொரு சபைகளும் பலனடைய வேண்டும். ஒவ்வொரு மெய்ப்பர்களும் பலனடைய வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களும் பலனடைய வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் பலனடைய வேண்டும். தாவீதை போல ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஊழியர்கள், ஆடுகள் இதோ ஒரு நல்ல மெய்ப்பனையே பின்பற்றுகிற பிரதான மெய்ப்பனுடைய கரத்தில் அடங்கின ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டிய கட்டாயம், அவசியத்திற்குள்ளாக, ஒரு பாடத்திற்குள்ளாக, ஒரு படிப்பிற்குள்ளாக, ஒரு கல்விக்குள்ளாக, ஒரு ஞானத்திற்குள்ளாக, ஒரு ஆலோசனைக்குள்ளாக, ஒரு அறிவின் தன்மைக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் இதை உணர்ந்தே ஆக வேண்டும். முன்பு மாதிரி இப்பொழுது சுதந்திரம் கிடையாது. முன்பு போல எல்லாரும் கைவிசமா என்று போய் கொண்டு வந்த காலம் அல்ல. முன்பு போல எல்லாரும் எங்கும் போகலாம் என்று அலைந்து திரிகிற ஒரு காலம் அல்ல. எல்லாமே கட்டாயமா, எல்லாமே சரிவர, எல்லாமே ஒழுங்காய் அரசாங்கம் சபைக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிபந்தனைகளும், சபைகள் அரசாங்கம் சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களிலே வசதி உள்ளவர்கள் பிழைப்பார்கள். வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? எறும்பை போல சேகரித்தவர்கள் பிழைப்பார்கள். ஊதாரி மைந்தனாய் இருந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அசட்டையாய் வாழ்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? வேலை பறிபோகுகிற காலம், வருமானம் குறைகிற காலம், சபையினுடைய வாடகைகள் கட்ட முடியாத காலம், சபையினுடைய ஊழியங்கள் குறுகி போயிருக்கிற காலம், சபைக்கு சென்று பிரசங்கிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை வாழுகிற காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாரும் வாழ்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரை நம்பி வாழுகிற காலம் வந்து விட்டது. பிள்ளைகள் பெற்றோர்களை மட்டுமல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பி வாழுகிற காலம் வந்து விட்டது. குடும்பம் கட்டப்பட வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. குடும்பம் உத்தரவாதத்தை பெற்று குடும்பம் ஐக்கியமாக இருக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. குடும்பம் ஒருமனமாக ஆக வேண்டிய காலம் வந்து விட்டது. குடும்பம் பலப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது. அந்நியனை தேடி போகிற காலம் அல்ல இது. உதவிக்காரன் எங்கும் இருந்து வந்து விடாது. இந்த காலத்திலே, இந்த காலத்தில் இவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார், எல்லாரும் நடுங்கி போய், எல்லாரும் ஏதோ ஒரு குழப்பத்தோடு, எல்லாரும் பலவிதமான எண்ணங்களோடும் சூழ்நிலைகளும் வாழுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சபை எப்படி இருக்க வேண்டும், அதான் முக்கியம். நான் யூடியூப்ல பேசுறேன், நான் ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல இருக்கிறேன், MCO டைம்ல. பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் நமக்கு அந்த வசதிகள் இருக்கிறது.
அந்த வசதி இல்லாத ஊழியக்காரர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அந்த வசதி இல்லாத ஊழியக்காரர்கள் எப்படி தவித்திருப்பார்கள்? இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை அந்த சபை மக்கள், கர்த்தர் கொடுத்த அந்த மக்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாக வேண்டும். இந்த MCO காலகட்டத்தில் நீங்கள் பல பிரசங்கியாரை நீங்கள் டிவியில பார்த்திருக்கலாம், நீங்கள் Facebookல பார்த்திருக்கலாம், நீங்கள் யூடியூப்ல பார்த்திருக்கலாம். அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு கர்த்தரை சோஸ்திரீங்க, அவர்களுடைய தாளந்துகளை பார்த்து ஆண்டவரை சோஸ்திரீங்க, அவர்களுடைய இது அபிஷேகத்தை பார்த்து ஆண்டவரை சோத்திரியுங்கள். ஆனால் அவர்கள் உங்கள் தகப்பன் அல்ல. மேனன் மனாசாதான் உங்களுடைய தகப்பன். அவர்கள் உங்களுடைய மெய்ப்பன் அல்ல. இதோ இங்க இருக்கிற ஊழியர்கள் தான் உங்களுடைய மெய்ப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுடைய இதோ அபிஷேகத்திற்காக, அவர்களுடைய பாடலுக்காக, அவர்களுடைய பிரசங்கத்திற்காக, அவருடைய திறமைக்காக, அவர்களுக்காக கர்த்தரை சோத்திரியுங்கள், நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் இது உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய சம்பாத்தியங்கள், உங்களுடைய தசம பாகங்கள் அங்கு செல்லக்கூடாது. தாவீது கூடாரத்திற்கு மட்டும்தான் வர வேண்டும். நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எதற்கு இந்த Facebookல போடுகிறோம் என்றால், எதற்கு இதை யூடியூப்ல போடுறோம் என்றால், தாவீது கூடாரத்தின் விசுவாசிகளை மட்டும் பிரசங்கிக்கல. சின்ன சபை வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் பெர்லிஸில் இருந்து ஜோர் வரையிலும், சபா வரையிலும், சரவா வரையிலும், உலகத்துல எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இது. உங்கள் சபைக்கு நீங்கள் தூணாய் நிற்க வேண்டும், கரையானாய் மாறிவிடக் கூடாது. உங்கள் சபைக்கு நீங்கள் விசுவாசியாக இருக்க வேண்டும், விஷ ஊசியாய் மாறிவிடக் கூடாது. உங்கள் சபைக்கு நீங்கள் ஆடுகளாய் இருக்க வேண்டும், ஓநாய்களாய் மாறிவிடக் கூடாது. ஒவ்வொரு சபையும் கர்த்தர் ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஒரு போதகனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஜனங்களை வைத்திருக்கிறார். அவர்கள் அவருடைய ஊழியம் அத்திசையிலே, அச்சபையிலே, அந்த பட்டணத்திலே, அந்த வட்டாரத்திலே, அந்த தொகுதியிலே, அங்க கர்த்தர் வரையறுக்கப்பட்ட, கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே அவருடைய ஈடுபாடு அங்கேதான் இருக்க வேண்டும். உங்களுக்கு விசிட்டிங் செய்கிறவர் யார்? தாவீதின் கூடாரத்தின் ஊழியக்காரர்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவர்கள் யார்? தாவீதின் கூடாரத்தின் ஊழியக்காரர்கள். மருத்துவமனையில் இருந்தால் உங்களை பார்ப்பவர்கள் யார்? தாவீதின் கூடாரத்தின் ஊழியக்காரர்கள். உங்களுக்கு என்கேஜ்மென்ட் செய்து வைப்பது யார்? தாவீதின் கூடாரத்தின் ஊழியக்காரர்கள். உங்களுடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவது யார்? தாவீதின் கூடாரத்தின் ஊழியக்காரர்கள். உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது யார்? தாவீதின் ஊழியக்காரர்கள். உங்களுடைய ஈடுபாடு இங்கே, உங்களுடைய காணிக்கை இங்கே, உங்களுடைய நற்கிரியைகள் இங்கே, இங்குதான் இருக்க வேண்டும். அது போலதான் ஒவ்வொரு சபையும். மக்களுடைய சேவை எனக்கு இங்கு அவசியம் இல்லை. ஏஓஜி திருச்சபையினுடைய சேவை இங்கு எனக்கு அவசியம் இல்லை. பெந்தெகோஸ்து சபையினுடைய இதோ சேவை எனக்கு இங்கு அவசியம் இல்லை. அவருடைய காணிக்கை எனக்கு இங்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜனங்கள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மெய்ப்பன், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியர்கள், கர்த்தர் எந்தெந்த சபைக்கு யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு நம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு மந்தை, நம்ம எல்லாம் ஒரு மந்தை. உங்க குடும்பத்தை நீங்க கவனிக்கணும், உங்க பிள்ளைகளை நீங்க கவனிக்கணும், உங்க பெற்றோர்களை நீங்கள் கவனிக்கணும், உங்கள் சபையை நீங்க கவனிக்கணும், உங்கள் ஊழியக்காரர்கள் நீங்கள் கவனிக்கணும். உங்க ஊழியக்காரர் உங்களுக்காக உயிரை கொடுக்கிறவனா இருக்கும். நான் நினைச்சிருந்தா எப்பயோ கனடா போயிருப்பேன், எப்பயோ மலேசியா விட்டு போயிருப்பேன். ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பு இந்த மலேசியாவில். ஆண்டவர் அழைத்தது தமிழ் ஜனங்க மத்தியில். அமெரிக்காவில் வீடு கொடுக்கப்பட்டது. அமெரிக்காவில் இந்த வீட்டில் நீங்க வந்து தங்குங்கள் என்று கொடுக்கப்பட்டது. அமெரிக்காவில் ஊழியம் செய்யுங்கள் என்று டேலஸ்ல கதவை திறந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அல்ல, சித்தம் அல்ல, என் ஜனங்களுக்காக கர்த்தர் இங்கே வைத்தார். மலேசியாவுக்காக, மலேசியா தமிழ் மக்களுக்காக. ஒவ்வொரு சபை மக்களும் உங்களுடைய போதனுடைய சொல்லை கேளுங்கள். ஒவ்வொரு சபை மக்களும் இது ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளுங்கள். You must be united. Janganlah jadi bodoh-bodoh, tangan ateng ngangam.
Jangan jadi tengangan, berwaspada. Apakah maksud itu berwaspada? Maksud dia ialah jaga-jaga. Bukan security, jaga. Ini jaga-jaga. You have to be watchful. You must. உங்களுக்காக பாடுபடும் ஊழியர்கள் இங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். Don't ever இங்க எந்த பிரசங்கியார்களும் இங்க வரலாம், எந்த பிரசங்கியார்களும் நாங்கள் அழைக்கலாம், நம்முடைய கமிட்டி அழைக்கலாம். அவர்கள் உங்கள் மெய்ப்பன் அல்ல, அவர்கள் உங்கள் தகப்பன் அல்ல. எது அவர்களிடத்தில் போனாலும் எங்கள் மூலமாக தான் போக வேண்டும். தொலைபேசி எண் அவர்களுடைய உங்களிடத்திற்கு வந்தாலும் எங்கள் மூலமாக தான் வர வேண்டும். உங்கள் தொலைபேசி நம்பர் போனாலும் எங்கள் மூலமாக தான் போக வேண்டும். ஆனால் போக கூடாது, வரக்கூடாது. புரிகிறதா பிரசங்கம்? தெரிகிறதா சொல்வது? அலைமோதுதா உங்களுடைய எண்ணங்கள்? இல்லை. உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள், இல்லதை இல்லது என்று சொல்லுங்கள். That is the fact. இன்னைக்கு உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. 2 பேர் லைட்டை போட்டு கூத்தாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடினா உடனே குசி, உடனே அந்த பாஸ்டர் கூட ஒரு செல்ஃபி எடுப்போமா, உடனே கான்டாக்ட் பண்ணுவோமா, உடனே எல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா உங்க ஈடுபாடு எங்க தான் இருக்கணும், உங்களுடைய கமிட்மெண்ட் எங்க தான் இருக்கணும். அதுக்காக கர்த்தரை சோஸ்தரிக்கணும். 1986 1986 என்னுடைய ஊழியக்காரர் பேர் வெனரபிள் ஆஸ்டிகன் பத்வான் மாணிக்கம். இஸ் a great man of God. பொறுமையான மனுஷன், அமைதியான மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல தேவ ஊழியர். அவர் பத்துவத்தில் ஊழியம் செய்தார். அதன் பிறகு இப்போ ஹோலி ஸ்பிரிட்ல இருந்தார். அதன் பிறகு அவர் கோலாலம்பூருக்கு மாற்றப்பட்டார். கோலாலம்பூர்ல சென்ட் பால் சர்ச் பெரிய சபை. அந்த டைசிஸ்ல அவங்க தான் அதிகமான பணம் செலுத்துகிற ஒரு சபை. அங்க 2 வருஷம் ட்ரைனிங் என்னை அனுப்பிட்டாங்க. 2 years 85 86 அந்த சர்ச்சில் தான் ட்ரைனிங். நான் அப்போ ஒரு பத்துவான் மாணிக்கம் இருந்தார். கமிட்டியில் உள்ளவங்க அங்க உள்ளவங்க என்னத்தமா செய்தாங்க, ஆஷிகன் உங்க பிரசங்க நல்லாவே இல்லை, மற்றவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. சிலவங்க சர்ச் விட்டு போற நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்க, அவங்களா எப்படி இருக்கிறாங்க. அவருக்கு நேராவே அவர்கிட்டே அந்த மனுஷன் சீக் விசிட்டிங் செய்வாரு. அப்படின்னா வியாதி உள்ளவர்கள் அவர் தான் போய் சந்திப்பாரு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார், காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவார். அவ்வளவு ஒரு பரிதபிக்க சூழ்நிலை அவர்களுக்காக பாடுபடுவார். அவருடைய சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா, அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே சிரித்தார். பாத்தியாயா இப்படிலாம் இருக்கு. அவர் கூட கார்ல போயிட்டு இருக்கேன். அது என்ன கார், அது முன்னுக்கு இன்ஜின் இருக்கும். அது என்ன காரு, இன்ஜின் பின்னால இருக்கும். இப்போ கார் முன்னுக்கு இன்ஜின், பின்னால இன்ஜின் இருக்கும். வாக்ஸ் வேகன். அந்த வாக்ஸ் வேகனை ஓட்டிக்கிட்டு கவனிங்க என்னுடைய பிள்ளைகளை. நிறைய பேர் நீங்க சைட் ட்ராக், யூ ஆர் புல், உங்களுக்கு அப்படியே ஏதாவது அப்படியே வேகம், அப்படியே விறுவிறுப்பா எல்லாம் அப்படியே அவர் மாதிரி அப்படியே அவரு அக்கு ஆணி வேறு பிடுங்கப்பட்டது. அப்புறம் ஓகேங்களா, நோ நோ, உங்களை யார் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறது இந்த சூழ்நிலை கடந்தவங்க கூட நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரருடைய நிலைமை அறிந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு சபையுடைய நிலைமை அறிந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு சபை மக்களும் உங்கள் சபை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் பார்க்கிறவர்களுக்கு ஒரு அறிவிப்பு, you have to support your church, you have to pray for your church, you have to give the priority for your church. உன் குடும்பத்தை முதல்ல பாருங்க, மற்ற குடும்பத்தை பார்த்தது போதும், முதல் உங்க குடும்பத்தை பாருங்க.
உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க பெஞ்சாதிக்க பாருங்க, உங்க கணவனை பாருங்க, உங்க பிள்ளைகளை பார்த்துங்க, உங்க பெற்றோர்களை பார்த்துங்க. யூ ஹேவ் டு அந்த மாதிரி நம்ம சபை பாஸ்டர் உங்க சபையில இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நம்ம சபையில எத்தனை பேர் வந்தாங்க? பாஸ்டர் போன் அடிச்சா, எந்த பாஸ்டர் போன் அடிச்சா கேக்குறீங்களா? அப்படின்னா அவுட் ஆஃப் ஆர்டர். ஒருமை பண்ணான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஒருமை பண்ணான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து கொள்ளும். ஆடுகள் எனக்கு பின்னாலே வரும். மேய்ப்பன் முன்னால போகிறார், ஆடுகள் பின்னாலே போகிறது. அப்ப ஆடுகளுக்கு தெரியும் அந்த சத்தம். ஆடுகள் இங்க கையாமையான பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன கரை செய்யறாங்க ஆடுகள். ஆடுகள் சத்தத்தை கேட்டா முடியாது, அந்தோ பரிதாபமாகிவிடும். அப்ப ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் பின் செல்ல வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கும். ஏனென்றால் இன்னும் அநேக ஆடுகள் இங்க வர வேண்டும். இன்னும் அநேக ஆடுகளை மந்தையில நான் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறார்கள் கர்த்தரை தேடிக்கொண்டு? எத்தனை பேர் மெய் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் எனக்காக எதையாவது செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் உண்மையுள்ள தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இயேசு உண்மையானவரா, அல்லாஹ் உண்மையானவரா, இல்ல முகமது நபி உண்மையானவரா, இல்லாவிட்டால் யார் உண்மையான தெய்வம் என்று எத்தனை பேர் சீனர்கள், இந்தியர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் எத்தனை பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை இன்றைக்கு உங்களையும் என்னையும் இதோ உயிரோடு எழுந்த இயேசு அவர் என்பதையும் அவரை அறியத்தக்க, மரணத்திற்கு பயப்படாமல் ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற இந்த பூமியிலே கண்ணை மூடினார், பரலோகத்திலே கண்ணை திறப்போம் என்று நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாக எதற்கும் பயப்படாது, கொரோனாவுக்கு பயப்படாது, வன்முறைக்கு பயப்படாது, எதிர்ப்புக்கு பயப்படாமல், எதிரிகளுக்கு பயப்படாமல், ஓநாய்களுக்கு பயப்படாமல் இதோ உள்ளத்திலே கர்த்தரை வைத்து உலகத்தில் இருப்பவனையும் என்னிலே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் வரப்போகிறார். அவர் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. அவர் இல்லாமல் மரணத்தை ஜெயிக்க முடியாது. அவரே மறுபடியும் வரப்போகிறவர். அவரே சாவாமை உடையவர். அவரே பாதாளத்தில் சங்கடையை உடைத்தவர். அவரே மரணமே ஒரு பூரைக்கு பாதாளமை ஜெயமை என்று சொல்லி மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் வாழுகிறோம். நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் வாழுகிறோம். அசைக்க முடியாது. இதோ மரணம் நம்மை ஜெயிக்க முடியாது, பாதாளம் ஜெயிக்க முடியாது, தரித்திரம் ஜெயிக்க முடியாது, வறுமை ஜெயிக்க முடியாது, கொரோனா ஜெயிக்க முடியாது, வியாதிகள் ஜெயிக்க முடியாது, படைகள் ஜெயிக்க முடியாது, யுத்தங்கள் ஜெயிக்க முடியாது, அரசாங்கம் ஜெயிக்க முடியாது, வன்முறைகள் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவனை கொடுத்தவர், அவர் ரத்தம் சிந்தினவர், அவர் சரித்திர புருஷன், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அந்த மெய்ப்பன் கீழாக நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்தம், நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிதான், நம்ம எல்லாருக்கும் ஒரே பாதை தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பன் தான். அவர் தான் நம்முடைய வழி, அவர் தான் நம்முடைய சத்தியம், அவர் தான் நம்முடைய ஜீவன். அவர் நமக்கு உயிரை கொடுத்தவர், நம்மை உயிரோடு வாழ வைப்பவர். இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் அவர். கரங்களை நல்லாக தட்டி we praise him, we praise. உட்காருங்கள். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 28 ஓநாய்கள் வரும், மந்தை சிதறடிக்க வரும். இதோ பவுல் சொல்லுகிறார், இந்த மந்தைகள் சிதறடிக்கப்படும், இது ஓநாய்கள் வரும், ஜாக்கிரதையாயிருங்கள்.
ஓநாய்களோடு எதிர்க்கும் வல்லமை இயேசுவுக்கு தான் உண்டு. எப்பேற்பட்ட வல்லமையான ஒரு சர்ப்பம்! அந்த சர்ப்பம் தான் அந்த நாட்டினுடைய சின்னம். எகிப்துடைய சின்னம் ஒரு சர்ப்பம். ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை ஜெயிக்க ஆண்டவர் ஒரு கழுகாய் போகவில்லை. ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை ஜெயிக்க ஒரு கீரியாய் ஆண்டவர் போகவில்லை. அந்த சர்ப்பத்தை ஜெயிக்க ஆண்டவர் ஒரு ஆடாய் போனார். பலவீனனை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சாதாரணத்தை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். எகிப்தினுடைய சின்னம் சர்ப்பம். எகிப்தினுடைய வரைபடங்களை பாருங்கள், அவருடைய சிரசை தலையை பாருங்கள், அவருடைய மகுடங்களின் சின்னங்களை பாருங்கள், சர்ப்பம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆடாக 12ஆம் அதிகாரத்திலே அடிக்கப்பட்டு வாய்க்கால்கள் நிலக்கால்கள் ஓரமாய் அந்த ஆட்டின் ரத்தத்தை தடவி வைத்து ஒரு ஆட்டின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் சாதாரண காரியங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறவர். ஒரு புறம் அவர் ஆடு, ஒரு புறம் அவர் மெய்ப்பன். 2 in 1, 1 in 2, 2 in 3, 3 in 1. Father, Son and the Holy Spirit. 1 in 3. அந்த மாதிரி அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆடா இயேசு இருந்தார். The Lamb of God who bears the sin of the world. John the Baptist proclaimed and confessed that Jesus Christ is the Lamb of God who bears the sin of the world. In the same time, he was the chief shepherd. I am the good shepherd. ஆடாய் காணப்படுகிறார், அதேவேளை மெய்ப்பனாய் காணப்படுகிறார். ஆடாய் பலியாய் காணப்படுகிறார், பலி கொடுத்தவனாய் காணப்படுகிறார். பலியும் அவரே, பலி கொடுத்தவரும் அவரே. அப்ப பாருங்க, தேவன் ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று, பிதாவே உமக்கு நான் செவிமடுக்கிறேன். கெத்செமனே தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அதுவோ அது நடக்கட்டும். ஆடாய் இருந்து ஆண்டவர் செயல்படுகிறார். ஒரு ஆடாய் நாம் வாழும் போது எப்படி வாழ வேண்டும், ஒரு சபை மக்களாய் இருக்கும்போது நாம் எப்படியா இருக்க வேண்டும், ஒரு விசுவாசியா இருக்கும்போது நாம் எப்படியாய் காணப்பட வேண்டும், முற்றிலும் கீழ்ப்படிந்து பிதாவுக்கு அவர் காணப்பட்ட ஒரு ஆடாய் இருந்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஆடாய் பலியானவர் அவரே, பிரதான ஆசாரியராக பலியும் அவரே, பலி கொடுப்பவராக இருந்து இப்பொழுது பிரதான மேய்ப்பனாய் வரப்போகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்ப கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, he is our example. He obey to the Father. Father, I obey you. நீங்கள் வெளியும் உள்ளும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமா? நீங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமா? You listen to the word of God today. You listen carefully and you practice. Put the word in your heart and let the word lead you. Let the word be the lamp for your feet. Let the word be the light for your path. உங்களுடைய வசனம் உங்களுடைய பாதைக்கு தீபம், இது கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இந்த வசனங்களை அறிந்து தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடுத்து, இதோ தெய்வத்திற்கு செவி கொடுத்து, இதோ மெய்ப்பனுக்கு செவி கொடுத்து, அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய அடங்கி கைக்குள்ளாக இருந்து, இதோ கர்த்தருடைய பணியை சரிவர செய்து தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை சரியாய் நீங்கள் பின்பற்றி வரும்போது, உள்ளிருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, நீங்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் பயிர் வெளியில இருந்தாலும் சரி, நீங்கள் அவாந்தர வெளியில இருந்தாலும் சரி, நீங்கள் வறட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் மேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் பகலில் இருந்தாலும், நீங்கள் வெயிலிலே இருந்தாலும், நீங்கள் இரவிலே இருந்தாலும், நீங்கள் தூர இருந்தாலும் சமீபமாக இருந்தாலும், அவர் உங்களுடைய மெய்ப்பனாய் இருப்பார் என்றால் நீங்கள் மேய்ச்சலை கண்டடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆசீர்வாதத்தை கண்டடைந்து கொண்டே இருப்பீர்கள். நன்மையை கண்டடைந்து கொண்டே இருப்பீர்கள். வருமானங்களை கண்டடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆசீர்வாதத்தை கண்டடைந்து கொண்டே இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, the Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
தாழ்ச்சி அடைவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 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 The time of challenge now. That சவால் விடுகிற ஒரு காலம் இது. இதோ கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு காலம் இது. கர்த்தர் உன் மூலமாக காணப்படுகிற ஒரு காலம் இது. கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய செயலினால், கர்த்தர் உன்னுடைய இதோ ஒவ்வொரு அசைவினால் கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு காலம் இது. வறட்சியிலும், பரிதவிப்பிலும், தற்கொலையிலும், ஓடி போகுதலிலும், அவமானத்திலும், நிந்தையிலும், இதோ வெறுமையிலும், இதோ ஏமாற்றப்பட்ட நிலையிலும் இருக்கிற ஜனங்களுக்கு, கூட்டத்தாருக்கு மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் ஒவ்வொரு சபைகளும், சபை விசுவாசிகளும், உலகத்திற்கு ஒப்பாய் ஒவ்வொரு சபை மக்களும், சபை விசுவாசிகளும் இருக்கும் போதுதான் தேவனுடைய பிள்ளைகளை இதோ மந்தைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். மந்தைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்தைகள் சேர்க்கப்படும். மந்தைகள் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? மந்தைகள் வரப்போகிறது. மந்தைகள் வரப்போகிறது. ரட்சிப்படையாதவர் ரட்சிப்படைவார்கள், ரட்சிக்கப்படாத ரட்சிப்படைவார்கள். சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு வருவார்கள். இரும்பு தாழ்வர்கள் உடைத்து கர்த்தர் கொண்டு வருவார். இருளிலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். இதோ கட்டப்பட்டிருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். இதோ கூனி போயிருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். நிந்தையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். வேறு வழி இல்லை. தீரு சோதோனி ஸ்திரிக்கு வேறு வழி இல்லை. நயினூர் விதவைக்கு வேறு வழி இல்லை. இதோ யவீர் என்று சொல்லப்படுவதற்கு வேறு வழி இல்லை. பாடையிலே வந்த நாயின் ஊர் விதவைக்கு வேறு வழி இல்லை. இதோ ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் மகள் சுகமாக முடியாது என்று சொல்லப்படுகிற கானானிய ஸ்திரிக்கு வேறு வழி இல்லை. இதோ வேதம் சொல்லுகிறது, நிக்கோதேமுக்கு வேறு வழி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கு வழி இல்லை. இன்றைக்கு மனிதனுக்கு வழி தெரியவில்லை, வேறு வழியும் இல்லை. இன்றைக்கு உலகத்தாருக்கு வழி தெரியவில்லை, வேறு வழியும் இல்லை. இங்கேதான் வழியும் சத்தியமும் ஜீவனமான இயேசு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. கடைசியா கேள்வி கேட்கிறாங்க, ஜீசஸ் நீங்க தான் ஆண்டவரா? நீங்க உங்களை தேவன் சொல்லிக்கிறீங்க. You are claiming that you are God. இவர் ஆண்டவர் இல்லை, இவர் ஆண்டவர் இல்லை, பிசாசை பிடித்தவர். பைபிள் இந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க? 10ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் யாரு? அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ இவரா? இவர் இல்லையே. இதோ வேதவசனத்தை வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, இதோ அவர்கள் அவரை நோக்கி 33ஆம் வசனம், 33க்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மா கரபோ ஷண்டவர் யரபோ ஷேகேரி யரபோ ஷே. ஓகே, வசனம் 20 verse 20 வசனம் 20 பாருங்க. வசனம் 20 அவர்கள் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். ஓ மை காட்! இயேசுவை பார்த்து, இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே, குருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். கடைசி வசனம் பாருங்க, அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். எதிர்வராமேன்னு சொல்வார்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை போல யாரும் செய்யல.
குருடனுக்கு பார்வை கொடுப்பது, சப்பான் எழுந்து நடப்பது, தண்ணீரை திராட்சரமாய் மாற்றினது, 5000 பேருக்கு 5 அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தது, மரித்த பிள்ளையை இதோ தலைத்தகுமி என்று சொல்லி எழுப்பினது, பாலில் வந்த மகனை உயிரோடு கூட எழுப்பினது, மரித்து 4 நாளாகின லாசரை உயிரோடு கூட எழுப்பினது, கடல் மேலே நடந்து செங்கடலை 2ஆக பிளந்தது, கடலையும் காற்றையும் அதட்டினது, குஷ்ரோகியை தொட்டு சுஸ்தமானது, இதோ குருடனுக்கு பார்வை கொடுத்தது. இதை போன்ற அற்புதங்களை யாருமே உலகத்திலே, உலக சரித்திரத்திலே செய்ததில்லையே. He must be God. He must be God. He must be God. எல்லாம் சொல்வாங்க, நான் இயேசுவை கும்பிடுறேன், எல்லாரையும் கும்பிடுறேன். பட் இயேசு சொன்னான், என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என்ன வச்சிருக்கீங்களா? என்ன தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நான் தெரிந்து கடைசியாக, இது எத்தனாவது கடைசி? 2வது கடைசி பஸ்ட். ஓகே, நான் என் ஆடுகளை என் கரத்தில் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் என் ஆடுகளை என் கரத்தில் வைத்திருக்கிறேன், ஒருவனும் என் கரத்தில் இருந்து எடுக்க முடியாது. ஒருவனும் எடுக்க முடியாது. உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது. எந்த ஓனாய் வந்தாலும் அவர் இருக்கிறார். எந்த பிசாசு வந்தாலும் அவர் இருக்கிறார். எந்த வியாதி எதிர்நோக்கி வந்தாலும் அவர் இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் இருக்கிறார். இது மரணமும், இது உலகத்தினுடைய அதிபதிகள், வான தூதர்கள், இது உலகத்திலே காணப்படுகிற இந்த செய்வினைகள், மந்திரங்கள், உலகத்தினுடைய பஞ்சங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. அவருடைய கரத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. எதை ஆமென் சொல்வீர்கள்? You belong to your Father. You belong to the church. You belong to Jesus. You belong to the sheep shepherd. அவருடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் எடுக்க முடியாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். அவரால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். அவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் அவர் காய்ந்த இடத்திலே அல்ல, வறண்ட இடத்திலே அல்ல, தண்ணீர் இருக்கும் இடத்திலே, இதோ அவாந்திர வெளியில் அல்ல, நீர் பாய்ச்சலான தோட்டத்திலே, அவர் பசும்புல் மேய்ச்சலிலே கொண்டு போய் நம்மை அனுதினமும் சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோஸ்தரித்து எல்லாரும் எழுந்து நிற்போம். Come on, come on, praise him. Come on, praise him. Come on, praise him. The praise the living God. Praise the living God. Praise the living God. Praise the living God. We praise you. Beloved, believers, my believers, the follower of Jesus Christ, to every saint of God, every believer, listen, there's only one shepherd. His name is Jesus. Obey to your under shepherd. Be committed in your church, in your house, in your vision, and the mission must be according to your church, your under shepherd. The great shepherd will come. The sheep shepherd will come. And daily he will provide you. I'm sure if you follow Jesus, nothing will lack in your life. If Jesus is your shepherd, you won't be one. கர்த்தர் உனக்கு மேய்ப்பனாய் இருந்தால் நீ தாழ்ச்சி அடைவது இல்லை. கர்த்தர் உனக்கு மேய்ப்பனாய் இருந்தால் நீ தாழ்ச்சி அடைவது இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு மேய்ப்பனாய் இருந்தால் நீ தாழ்ச்சி அடைவதில்லை. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு மேய்ப்பனாய் இருந்தால் நீ தாழ்ச்சி அடைவது இல்லை. உயிரை கொடுக்கும் தெய்வம், உள்ளும் புறம்பும் கண்டடைய வைக்கும் தெய்வம், நமக்கு வாசலாய் இருக்கிற தெய்வம், நமக்கு முன்னால் நடக்கும் தெய்வம், கோலை கையில் வைத்திருக்கும் தெய்வம், நம்மை காக்கும் தெய்வம், நம்மை அரவணைக்கும் தெய்வம், நம்மோடு கூட இருக்கும் தெய்வம், நமக்காக பரிந்து பேசும் தெய்வம், பாசமாயிருக்கும் தெய்வம், நமக்காக பரிதவிக்கும் தெய்வம், நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். அவர் உனக்கு மேய்ப்பனாயிருந்தால், அவருடைய சபையிலே நாம் ஈடுபடாயிருந்தால், அவர் கொடுத்த ஊழியர்களுக்கு நாம் துணையாய் நின்றால், அவர் கொடுத்த ஆடுகளோடு நாம் ஒரு மந்தையாய் இருந்தால், நீ தாழ்ச்சி அடைவதே இல்லை.
தாழ்ச்சி அடைவதே இல்லை. வறுமை வறுமை எல்லாம் மகிமையாய் மாறப்போகிறது. காய்ந்த புல் பசுமையாய் மாறப்போகிறது. காய்ந்த இடம் தண்ணி நீரோடையாய் மாறப்போகிறது. மகிமை துதி எழும்ப போகிறது. மகிமை இறங்க போகிறது. துதி எழும்ப போகிறது. மகிமை இறங்க போகிறது. தேவ மகிமை இறங்க போகிறது. தேவ வல்லமை இறங்க போகிறது. எனக்கு தெரியாது எப்படி என்று, ஆனால் கர்த்தர் வழிகளை திறந்து அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் இன்றைக்கு நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். Holy, hallelujah, come on, hallelujah, சொல்லுங்கள் hallelujah, சொல்லுங்கள் hallelujah, சொல்லுங்கள் Jesus, சொல்லுங்கள் Jesus. You know something, கடைசியாக இது மூணாவது கடைசி முடிஞ்சு. ஓகே, அவங்கள பாயிண்ட் கூட கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ கடைசியாக எங்களோட கிளாஸ்மேட் நாங்கள்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப். அப்போ அந்த வாட்ஸ்அப் குழுக்களோடலாம் போய் சந்திக்க போகிறோம். கம்மிங் எண்ட் ஆஃப் திஸ் மந்த். எல்லாம் வெரி எக்ஸைட்டட். ஆஃப்டர் 46 years நம்ம எல்லாம் மீட் பண்ண போகிறோம். பெரிய சந்தோஷம். இரவும் பகலும் தூங்க முடியல சிலருக்கு. எல்லாம் பெரிய சந்தோஷமா நம்ம பார்க்க போகிறோம். 44 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க போகிறோம்னு எல்லாம் பெரிய ஒரு சந்தோஷ ஆவலோட கூட இருக்கிறாங்க. வெரி வெரி ஹாப்பி. அதில் 8 பேரோ 10 பேரோ அவங்க முடிஞ்ச கதை சொர்க்கம் பரலோகம் போயிட்டாங்க. அவங்க ஸோ ஹாப்பி நம்ம மீட் பண்ண போகிறோம். வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாஸ் ப்ரேயிங். எனக்கும் பெரிய சந்தோஷம். நம்ம இதை பார்க்க போகிறோம். எல்லாரும் குமரி பையனும் குமரி பெண்களையும் பார்க்க போகிறோம். 44 வருஷம் கழிச்சு we are going to see. எல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அதை நினைச்சு நான் யோசித்தேன். எல்லாரும் பார்க்க போகிறோம். அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? நீங்களா சபைகள் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாம் அவர்கள் யாரையும் நியாயம் தீர்த்தினாதீங்க. எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற நீதியுள்ள நியாயாதிபதி இயேசு இருக்கிறார். இந்த மனித உலக வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுற மனுஷனை ஆண்டவர் சும்மா தூக்கி நரகத்தில் போற்ற மாட்டார். ஏற்கனவே கஷ்டம். நான் பிறந்த நாளே அது சபிக்கப்பட்டது. நான் யார் மூஞ்சில முழிச்சேனோ. ஏற்கனவே கஷ்டம். நொந்து நூலாகி இந்த நூலான இந்த 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 ஆத்மாவை மறுபடியும் கொண்டு போய் வேக வச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே நொந்து நூலாக இருக்க உன்னை கூட மறுபடியும் கொண்டு போய் அக்னியில தள்ளுனா. You see, God is a God. He is a God. அவர் எப்படியாவது அவரை பற்றி அறிவிக்க கர்த்தர் பயன்படுத்துகிறார் பிள்ளைகளை, மக்களை. கடைசி நேரத்தில் கூட கள்ளனுக்கு ஒரு வழி கொடுத்து என் கூட நீ பரலோகத்தில் இருப்பப்பா, பரதேசில் இருப்பப்பான்னு சொன்னார். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாம் ரீயூனியன், ஆல் தி அலுமினி, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் பரலோகம் போகும்போது எங்க அம்மா, உங்க ஆயா, உங்க தாத்தா, உங்க மாமா, உங்க சித்தப்பா, நம்ம பாசருங்க, நம்ம ஊழியக்காரவங்க, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைகள், யார் யார் நம்ம இழந்திருக்கிறோமோ அவங்கள எல்லாரையும் நிச்சயமா பரலோகத்தில் நம்ம சந்திப்போம். அவரோட சந்திப்போம். கைவிடா கைவிடா இயேசு கைவிடா கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், தோளோம் பண்ணுவார். துணையாய் வருவார், உதவி செய்வார்.
கைவிடார். மலரே கைவிடார். மகனே கைவிடார். இயேசு கைவிடார். துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். துதிபலி அனைத்தையுமே நாம் செய்த துதிபலி பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். பாருங்க, நான் செஞ்ச பாவம் அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். கைவிடார். இயேசு கைவிடார். கைவிடார். ரோபர்ட் கைவிடார் என்று பாதுகாப்பார். நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே பாதுகாப்பார். நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே இதயம் விரும்புவதை சர்வே என்ன இதயம் விரும்புது கொடுக்கிறாரா? இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். என்ன ஏக்கம்? ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். உன் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து விளக்குதா? உன் ஏக்கம் என்ன இருக்கு? என்ன ஏக்கம்? சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் பாஸ்டர், சீக்கிரம் பொண்ணு கிடைக்கணும், மாமலை கிடைக்கணும், பிள்ளை வைக்கணும், ஆடு வேணும், இது அது இது நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாரு. காலையிலையா சொல்லுவோமா? என் ஏக்கம் வேற, உங்க ஏக்கம் வேற. எல்லா ஏக்கமும் ஒரு ஏக்கம் இருக்கு. அது ஏக்கத்துக்கு கீழே இருக்கிற மற்ற ஏக்கத்தை எல்லாம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. திருமா காசே துஹான் ரிவான் திருமா காசே பாதுகாப்பார். நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே பாதுகாப்பார். நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நிச்சயமா மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நம் கொடி எடுங்க. பிஷப் 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 கோபால் கொடி. நம் தேவன் நாம கலர்ஃபுல் கலர்ஃபுல் கொடி 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 கொடி. இது என்ன கொடி? அந்த கொடி இந்த கொடி கொடுங்க. கொடி கொடி கொடின்ற அவர் கொடிய விளைன்றாரு. ஓகே. நம் நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். சொல்லுங்க, நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஓஹோ நன்றி ஐயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. பாதுகாப்பார். நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே பாதுகாப்பார். நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே துணையாய் வருவார். தோளும் பண்ணுவார். துணையாய் வருவார். உதவி செய்வார். இப்படி செய்யுங்க. கைவிடார், கைவிடார். ஜீசஸ் கைவிடார். இயேசு கைவிடார். நாம் காணிக்கை எடுத்த கரங்களை வைத்துக் கொள்வோம். தசம்பாகங்களை நாம் கொண்டு வருவோம். ஜெசிகா, கம் ப்ரே.